ஒன்டாரியோவில் உள்ள பூங்கா இருக்கை ஒன்றிலிருந்து பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. லூதியானாவைச் சேர்ந்த 26 வயதான அன்மோல்தீப் கவுர் என்ற பெண்ணே கடந்த திங்கட்கிழமை இவ்வாறு சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். அவர் கடந்த 2021ஆம் ஆண்டில் கல்வி மற்றும் வேலைக்காக இந்தியாவிலிருந்து கனடாவிற்கு குடிபெயர்ந்திருந்தார். பாரி நகர் ஜார்ஜியன் கல்லூரிக்கு அருகில் உள்ள ஒரு பூங்காவில் அவர் சாதாரணமாக நடைபயிற்சிக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அந்த வழியாக சென்றவர்கள் அவர் நீண்ட நேரம் அசையாமல் அமர்ந்திருப்பதையும் எந்த பதிலையும் அளிக்கவில்லை என்பதையும் கவனித்தனர். அவர்கள் அருகில் சென்று பார்த்தபோது அவர் எந்த அசைவும் இல்லாமல் இருந்துள்ளார். மேலும் அவர் சுவாசிக்காமல் இருந்ததையும் அவதானித்துள்ளனர். இதனையடுத்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதுடன் அங்கு விரைந்த போலீசார் அவரது உடலை கைப்பற்றினர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் அறிந்த இந்தியாவில் உள்ள அவரது குடும்பத்தினர் அதிர்ச்சியிலும் மனவேதனையிலும் உள்ளனர். அவர் கனேடிய பணி அனுமதியுடன் குழந்தை பராமரிப்பு நிபுணராக பணிபுரிந்து வந்ததாகவும் நிரந்தர குடியுரிமைக்கு விண்ணப்பித்திருந்ததாகவும் அவரது தந்தை தெரிவித்துள்ளார். மேலும் தனக்கு ஏதேனும் பிரச்சனை இருப்பதாக அவர் தங்களிடம் தெரிவிக்கவில்லை எனவும் கூறியுள்ளார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணை நடத்துமாறு கனேடிய போலீசாரிடம் குடும்பத்தினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். எவ்வாறு இறந்த பெண்ணின் சகோதரர் உரிய நடைமுறைகளை முடித்து அவரது உடலை நாட்டிற்கு கொண்டு வருவதற்காக கனடா சென்றுள்ளார்.